ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய போட்டுருந்தோம் ஃபஸ்ட்லாம். இப்போ வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. நம்ம யூடியூப் ரெஸ்ட்ரிக்ஷன் காரணமாக கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம 4500 வீடியோஸ்க்கு மேலே ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணியிருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா வெறும் 300 வீடியோஸ் தான் இருக்குது. அவங்க கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்ட்ரைக்கு அது இதுன்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணி நல்ல வீடியோஸ்லாம் வந்து டெலீட் பண்ணிட்டாங்க. சரி, இருந்தாலும் நம்மளுடைய எஃபர்ட் வந்து போகிறது கிடையாது. கிட்டத்தட்ட 8 வருஷமாக நம்ம யூடியூப் சேனலில் பார்த்து ரொம்ப வேலிட் பாயிண்ட்லாம் கொடுத்தோம். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்ல விஷயம்லாம் வந்து அதில் ஷேர் பண்ணியிருந்தேன். ஆனாலும் வந்து இந்த மாதிரி சில சுச்சுவேஷன் வந்துச்சு. சரி, அதை டெலிட் பண்ண வீடியோவில் என்னென்ன அப்படின்னு யோசிச்சு ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன். அதுக்கு உங்களுடைய சப்போர்ட்ஸ் ஆதரவு இல்லாமல் கண்டிப்பாக என்னால் பண்ண முடியாது. எவ்ரி வீடியோக்கும் உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் வந்து புதுசாக வந்தவங்க ஒரு மோட்டிவேட் பண்ணி அடுத்த லெவல் கொண்டு போக ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய சோஷியல் மீடியாவில் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இந்த நம்மளுடைய எஜுகேஷன் சேனல் டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்குது பாருங்கள். இதுவும் முற்றிலும் ஃப்ரீ தான். இதுவும் இப்போது ரன்னிங் மார்க்கெட்டில் என்னோடய வியூஸை நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். இது மேபி தவறாகலாம் அல்லது சரியாகலாம். இது நாலேஜ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கங்க. இது வந்து நம்ம டிப்ஸ் கால் பர்பஸ்க்காக கண்டிப்பாக கிடையாது. ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ்க்காக இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுறேன். உங்களுடைய நாலேஜும் என்னுடைய நாலேஜும் மேட்ச் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் தாராளமாக அதை. ரைட்? சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போது நாம் எந்த மாதிரி ட்ரேடர் அப்படின்றத ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். அதாவது நீங்கள் எந்த மாதிரி ட்ரேட், நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, உங்களுடைய மைண்ட் செட் என்னவாக இருக்குது நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா கொஞ்சம் மைண்டு கிளியர் ஆகிடும். அதாவது சைக்காலஜி கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சைக்காலஜி ஸ்டாப் பண்ண முடியாது. அது எல்லா மனுஷனுக்கு இயல்பு வந்து அந்த எமோஷனல்ஸ் வந்தே வரும். அந்த கண்ட்ரோலை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் இந்த விஷயங்கள் தெரிஞ்சால். ஓகே, சரி, என்ன அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த டைப் ஆஃப் ட்ரேடர் அப்படின்றது புரிஞ்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஃபண்டமெண்டலாக வந்து நியூஸ் பேஸ் வச்சு ட்ரேட் பண்ணுறீங்களா? இப்போது ஏதோ வச்சு நியூஸ் வருது, ட்ரம்ப் நியூஸ் வருது, அந்த மாதிரி நியூஸ் பேஸ் ஏதோ ஒன்று வச்சு ட்ரேட் பண்ணுறீங்களா அப்படின்றத ஃபஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். தப்பில்லை, நீங்கள் எதுவானா இருங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த மாதிரி ட்ரேடர் அப்படின்றத ஃபஸ்ட்டு டைப் பண்ணுங்க, தெரிஞ்சுக்கணும். அப்புறம் இன்னொரு டைப் ட்ரேடர் இருப்பாங்க. நான் வந்து இந்த இன்ட்ரேடரில் டெய்லி ஒரு 1000-2000 சம்பாரிச்சிட்டு போகலாம் அப்படின்ற டைப்பில் இருப்பாங்க. அவங்க என்ன மாதிரி ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு பார்ப்பாங்க. இப்போ அவங்களுக்கு என்ன அப்படின்னா, போகிற போக்கில் வந்து ஒரு இது மாதிரி தெரியும், அது மாதிரி தெரியும். இப்போ எனக்கு டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி தெரியும், இல்லை எம் பேட்டர்ன் மாதிரி தெரியும், எனக்கு ட்ரையாங்கிள் மாதிரி பிரேக் அவுட் நடக்குது, எனக்கு ஸ்ட்ரெச்சர் நடக்குது. இந்த அவங்களுக்கு என்னென்ன தோணுதோ அப்போ லைவ் மார்க்கெட்டில் அப்ளை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது எனக்கு இது டபிள்யூ பேட்டர்ன் சார், இதில் பை எடுத்தால் டக்குனு கீழே வந்துடுச்சு, ஆனால் எம் பேட்டர்னு கட் பண்ண அப்படி மேலே போயிடுச்சு அப்படின்வாங்க. அப்போ எப்படின்னா அவங்க வந்து ஒன்லி அது மேலே மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அப்போ என்ன பண்ணணுன்னா, நீங்கள் அந்த பேட்டர்னை பார்த்து நீங்கள் ட்ரேட் பண்ணுறவங்களா இருந்தால், ஒரு சேனல் பேட்டர்ன் அந்த பேட்டர்ன் இந்த பேட்டர்ன் சொல்லுவாங்களே, அந்த பேட்டர்னை பார்த்து ட்ரேட் பண்ணால் உங்களுடைய நாலேஜை அடுத்த லெவல் கொண்டு போங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எந்தெந்த டபிள்யூ பேட்டர்ன்லாம் வந்து ஒர்க் ஆகுது, இப்போது இந்த மாதிரி ஒரு டபிள்யூ பேட்டர்ன் எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் உங்களுடைய எஃபர்ட் எந்த அளவுக்கு இருக்கணும், மல்டி டைம் ஃப்ரேம் தான் அனாலிசிஸ் பண்ணிட்டு வரணும். பெரிய டைம் ஃப்ரேம் வந்து அங்கே வந்து எக்ஸாக்ட்லி சப்போர்ட் கிட்ட வந்தால் மட்டும்தான் வந்து டபிள்யூ பேட்டர்னை நீங்கள் எடுக்கணும். சும்மா ரேண்டம்லாம் போகிறப்போ 1008 டபிள்யூ பேட்டர்ன் வரும், எல்லாத்துக்கும் டபிள்யூ பேட்டர்னை வேல்யூ கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா இன்வாலிட் டபிள்யூ பேட்டர்னாக மாதிரி உங்களுடைய லாஸை எடுத்துகிட்டு போய்டும் மார்க்கெட். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலே பிடிச்சா மறக்காமல் மேக்ஸிமம் லைக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி, நம்ம அந்த யூடியூப் அல்கோரிதமில் நீங்கள் எந்த அளவுக்கு லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நம்ம ஃப்ரண்ட்டில் கொடுப்பாங்க. நீங்கள் எந்த ஒரு ரெஸ்பான்சிபிள் பண்ணாலும் ஜஸ்ட் அப்படியே வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் க்ரோத் ஆகாது. ஸோ மறக்காமல் உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். வெரி இம்பார்ட்டன்ட் இந்த வீடியோ. சப்போர்ட் கிட்ட வந்து அந்த டபிள்யூ பேட்டர்ன் அமைதா அப்படின்னு பாருங்கள். அதுக்கப்புறம் என்னென்னலாம் விஷயம் வந்து கவனிக்கலாம். ஸோ நிறைய இப்போ யூடியூப் சேனல் நிறைய ஃப்ரீயாக வந்துட்டு இருக்குது. அந்த நாலேஜில் வந்து அந்த பேட்டர்ன் மேலே அதாவது நான் பேட்டர்னில் ஃபோக்கஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்களுக்காக அந்த விஷயம் சொன்னேன் நான். ஓகே, சரி, இந்த 2வது டைப் ஆஃப் கேரக்டர் வந்து இந்த மாதிரி இருக்காங்க. அப்போ 3வது டைப் ஆஃப் எப்படின்னா, பிரேக் அவுட்டில் ட்ரேட் இருக்கிறேன் நான். அதாவது எனக்கு அங்கெல்லாம் ஒரு பிரேக் அவுட் நடக்குதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் சொல்லுங்கள், அதாவது பிரேக் அவுட் நடந்தால் ட்ரேட் எடுக்கிறேன் அப்படின்றீங்களா? ஓகே, தப்பில் எடுங்க. அப்போது எந்தெந்த பிரேக் அவுட்லாம் வேலிட் பிரேக் அவுட் ஆகுது, எது வேலிட் பிரேக் டவுன் ஆகுது, ஒவ்வொரு விஷயத்துக்கும் நிறைய இருக்குது. நீங்கள் யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் அந்த பிரேக் அவுட் பற்றி ஒரு வீடியோ போடுங்களேன், இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பற்றி வீடியோ போடுங்களேன் அப்படின்னா. ஆக்சுவலாக நிறைய வீடியோ போட்டுருந்தது தான், எல்லாமே டெலீட் ஆச்சு, உங்களுக்கு சொல்லிட்டு தான் இருக்கேன் அதை பற்றி தான். இப்போ சமீபமாக வந்து அந்த ரெஸ்பான்ஸ் எதுவும் கிடைக்காதனால அதை பற்றி வீடியோஸ் எதுவும் போடல. லைக்ஸ் ரொம்ப கம்மி, கமெண்ட்ஸ் இல்லை, நம்ம சேனல் வந்து பெருசாக க்ரோத் ஆகல. எப்போ அந்த 65,000 சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆனாங்க அப்படியே ஸ்டக்காக நிற்குது. இன்னும் நம்ம 75,000க்கு ஒரு ஃப்ரீ வெபினார் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். அப்போது வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் யாரும் பண்ணி முன்னாடி போகல. ஸோ உங்களோட சப்போர்ட்ஸ் இல்லாமல் நம்ம சேனல் அடுத்த லெவல் கொண்டு போக முடியாது. பார்க்கலாம் இந்த வீடியோக்கு எந்தளவுக்கு ரெஸ்பான்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எந்தளவுக்கு இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்து இதை பற்றியே ஒரு வீடியோ நெக்ஸ்ட் உங்களுக்கு போடுறேன். ரைட், ஓகேங்களா? சரி, இப்போது நீங்கள் பிரேக் அவுட் ட்ரேடர் இருந்தால் எந்த மாதிரி பிரேக் அவுட்டில் நீங்கள்
ஃபேமஸ் ஆகிறீங்க பாருங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு சேனல் பேட்டர்னில் பிரேக் அவுட் பண்ணுறீங்க, அந்த இதில் பிரேக் அவுட் நடக்குது சார் அப்படின்ட்டிங்கன்னா ஒரு 10 ட்ரேட் எடுங்க. 10 ட்ரேடு சேம் அதே கான்செப்ட், வேறு அதை குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி நம்ம பிரேக் அவுட் ட்ரேட் இருந்தால் அதோடு இருக்கணும். நீங்கள் ஒரு நாளைக்கு நான் இது சப்போர்ட்டில் எடுக்கிறேன், ஒரு நாளைக்கு நான் இந்த மாதிரி எடுக்கிறேன், மாற்றி எடுத்து எதுலேயும் உங்களால் ஒரு நிரந்தரமாக நிற்க முடியாது. இந்த செட்டப்லாம் எனக்கு நல்லா ஒர்க் ஆகும் அப்படின்னு உங்களாலே கான்ஃபிடென்ஸாக சொல்ல முடியாது. அப்போ உங்களுக்கு தெளிவில்லாமல் இருக்க சொல்ல உங்களுக்கு அந்த ட்ரேட் வந்து பர்ஃபெக்டாக அமையறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி. இப்போ இன்னொரு டைப் சொல்லிப்பாங்க, சார் நான் சப்போர்ட் வந்தப்புறமா பை எடுப்பேன், ரெசிஸ்டன்ஸ் வந்தால் சேல் எடுப்பேன் அப்படின்வாங்க ஒரு சிலர். நான் சப்போர்ட் கிட்ட வெயிட் பண்ணுவேன், அந்த சப்போர்ட்டில் வந்து ஒரு சில விஷயங்கள் பார்த்து நான் பை எடுப்பேன், இந்த இதில் பை எடுப்பேன் அப்படின்வாங்க. அப்போ ரேஞ்சு மார்க்கெட்டுக்கு லோ ஃபார்மேஷன்ஸில் சார் இங்கே சேல் எடுப்பேன் அப்படின்வாங்க, ஒரு சில இங்கே பை எடுப்பேன் அப்படின்வாங்க. நீங்கள் எந்த மாதிரி ட்ரேடர், ஆனால் ஏதோ ஒன்றா டிசைட் பண்ணுங்கள். நான் இந்த மாதிரி ட்ரேடர் தான் சார், எனக்கு வேறு எதுவும் பார்க்க மாட்டேன், நான் எதுவும் பார்க்க மாட்டேன், ஒன்லி இந்த சப்போர்ட்டில் வந்தால் மட்டும் ட்ரேட் எடுப்பேன், இல்லை சார் ரெசிஸ்டன்ஸில் வந்து சேல் எடுப்பேன் அப்படி. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து எதுவாக ஒன்றா டிசைட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களை சக்ஸஸ்ஃபுல்லாக விடும். அவ்வளோ ஏன் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 200 EMI வச்சுங்களேன், நான் என்னோட விஷயத்துக்கு வரேன், நான் 200 EMI 200 ரொம்ப ரெஸ்பான்ஸ் கொடுப்பேன். சப்போஸ் அந்த 200 EMI கிட்ட ஏதாச்சும் விஷயம் நடக்குதா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு ஆப்போசிட்டாக 1:2 1:3 டார்கெட் வச்சு வெளியே வரேன். இப்போ கூட இங்கே 200 EMI டச் ஆச்சா, இங்கே 200 EMI டச் ஆச்சா, ஃபால் ஆச்சா, ஸோ இந்த 200 EMI கிட்ட இங்கே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சா, ஸோ இந்த மாதிரி சின்ன விஷயங்கள்லாம் பார்த்து அதில் ட்ரேட் இருக்கலாம். ஓகே, அதிலே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அப்போது எந்தெந்த டைம் ஃப்ரேம்லாம் 200 EMI வருது, எங்கெங்கெல்லாம் நம்ம பார்க்கணும், ஸோ பெரிய டைமில் ஷிஃப்ட் பண்ணி பார்க்கணும். 1 வீக்கில் டே டைமில் ஓவரால் ட்ரெண்ட் எந்த பக்கம் போகுது, அப் ட்ரெண்ட் போதா, டவுன் ட்ரெண்ட் போகுது, இந்த விஷயத்தெல்லாம் அலசிட்டு இதுக்கப்புறம் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். இதே சப்போர்ட்டில் கூட எடுங்க, நீங்கள் வேணாம்னு சொல்லி ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் பிரேக் டவுன் அதெல்லாம் பண்ணுங்கள். ஆனால் எல்லா டைம் ஃப்ரேம்லையும் அனாலிசிஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து 5 மினிட்ஸில் நீங்கள் பார்க்குறீங்க இந்த செட்டப் அப்படின்னா, ஸோ 1 ஹவரில் எங்கே போகுது, 15 மினிட்ஸ் எங்கே போகுது, இல்லை டெய்லி சார்ட்டில் எங்கே போகுது, மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் கரெக்ஷன் ஆகி போதா, இல்லை ரிவர்ஸில் வருதா, இல்லை அப் ட்ரெண்டில் போதா, இந்த மாதிரி விஷயம்லாம் கவனிச்சுட்டு இந்த செட்டப்புக்கு உயிர் கொடுங்க. இதெல்லாம் ஒன்று மேலே போகுது, ஒன்று கீழே வருது, ஒன்று சைடு வேஸில் போகுது அப்படின்னு போய் இந்த செட்டப் வேணாம், உங்களுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி மார்க்கெட் வந்து தெளிவாக இல்லை, எனக்கு புரியல அப்படின்றதுல தெளிவாகிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு வின்னிங்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். மேக்ஸிமம் டேஸ் ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறதே கூட வின்னிங் தான். ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று என்னுடைய எஜுகேஷனல் குரூப்பில் ஷேர் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலி நான் அவைலபிள் இல்லை, என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுது. மார்க்கெட் ரேஞ்ச் பவுண்டு எது வாய்ப்புகள் எதுவும் கிடைக்கல. ஒன்று இதுக்கு மேலே போயிடுச்சுன்னா ஒரு ஹையர் ஃபார்மேஷனாக பிரேக் அவுட் நடக்கலாம், இல்லை கீழே வந்துச்சு அப்படின்னா லோயர் ஃபார்மேஷனாக கீழே எடுக்கலாம். மார்க்கெட் இந்த ரேஞ்சில் போய்ட்டு சொல்லி அந்த மாதிரி ட்ரேட் இல்லை அப்படின்னு ஸ்டூடெண்ட் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதுக்கு பேக் டு பேக் இன்னும் சைடு வேஸ் தான் போயிட்டு இருக்குது, இன்னும் வாய்ப்புகள் கிடைக்கல. ஓகே, ரொம்ப சந்தோஷம். மார்க்கெட் முடிய டைம் கூட ஸ்டில் சைடு வேஸ் தான். எத்தனை மணிக்கு பாருங்கள் மார்க்கெட் முடிஞ்சது, கிட்டத்தட்ட 3:30 மணி மார்க்கெட் ஆல்மோஸ்ட் முடிச்சிச்சு, அது உள்ளே முடிஞ்சிச்சு. அப்போ என்னென்னா அன்றைக்கி நம்ம எந்த லாஸும் பண்ணிக்கல, அது ரொம்ப நல்ல விஷயம் இல்லையா? ஸோ லாஸ் பண்ணிக்காமல் இருக்கிறதும் ஒரு ப்ராஃபிட் பண்ண கதை தான். அதே மாதிரி ஸ்மால் லாஸ் பண்ணிக்கிறதும் ப்ராஃபிட் பண்ண கதை தான். இப்போ நீங்கள் ஒரு 1000 ரூபாய் நீங்கள் ஒரு லிமிட் லாஸ் பண்ணிக்கிறீங்கன்னா, அன்றைக்கி 1000 ரூபாய் லாஸ் ஆகிடுச்சு, சிஸ்டம் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூஆர் ஏ குட் ட்ரேடர். ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. நான் நிறைய பேர் என்னென்னா அந்த லாஸ் பண்ணிக்கிறதே, அந்த ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டு நம்ம ஈகோன்னு நினைக்கிறாங்க. நம்ம இன்றைக்கி ஸ்டாப் லாஸ் கொடுத்துறோம், நம்ம ட்ரேட் பண்ண வரலையோ அப்படின்ற ஒரு மனசு வரும் பாருங்கள். அதுதான் நம்ம வந்து அடுத்த லெவல் கொண்டு போகாமல் இருக்கிறது. அக்செப்ட் பண்ணுங்கள், இன்றைக்கி லாஸ் என்னால் முடியல, லாஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகே, நாளைக்கு 1000 ரூபாய் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு, 2 நாள் தொடர்ந்து என்னோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. ஓகே, அப்போது 2 நாள் 3 நாள் 4 நாள் தொடர்ந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதுன்னா ஏதோ சின்ன தப்பு பண்ணுறீங்க, சிம்பிளாக. அதே நீங்கள் திருப்பி பண்ணிங்கன்னா ப்ராஃபிட் ஆகிடுன்ற விஷயம் வந்து கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் தெரியும். அந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆன விஷயமே உங்களுக்கு கொஞ்சம் 4 நாள் தொடர்ந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது அப்படின்னா நம்ம என்ன தப்பு பண்ணிகிட்டு இருக்கோன்ற விஷயத்தை கொஞ்சம் கவனித்து பார்த்திங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நிறைய விஷயங்கள் ஈஸியாக உங்களால் லேர்ன் பண்ண முடியும். ஆனால் யாரும் அந்த கற்றுக்கிறதுக்கு பொறுமை கிடையாது. அடுத்த லெவல் போகணும் அப்படின்ற விஷயத்தை அக்செப்ட் பண்ணுறதுக்கு பொறுமை கிடையாது. இவன் வந்து யூடியூப்காரன் என்ன சொல்லுவானா, அவன் என்ன சொல்லுவானா, அது என்ன நமக்கு ஈஸியாக ஒரு டெய்லி ஒரு 1000 என்ன சம்பாரிச்சு கொடுத்துருவாங்களா அப்படின்ற மாதிரி இப்போ பார்த்துட்ருக்கேன். அந்த மாதிரி ஈஸியாக சம்பாதிக்கிற மைண்ட் செட் கிடையாது. கொஞ்சம் அவங்கவுங்களுடைய கஷ்டத்துக்கு, அவங்களுடைய எஃபர்ட்டுக்கு தான் வந்து மார்க்கெட் வந்து மதிப்பு கொடுக்குமே தவிர நம்மளுடைய எமோஷனல்ஸ்க்கு வந்து எமோஷனல்ஸை ப்ளே பண்ணணும். நம்மளுடைய கூட வந்து அந்த எமோஷனில் விளையாடும் மார்க்கெட், அதுக்கு நீங்கள் இரையாக ஆகிடுங்க. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.